பிரதர், நீங்க இங்க இருந்துகிட்டு உங்க வீட்ல ஃபேமிலில இருக்கிறவங்களுக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை மூலியமா நான் இந்த துபாய் லைஃப்ல இப்படி இருக்கேன் அப்படின்ட்டு நீங்க உங்க ஃபேமிலிக்கு சொல்லணும்னு விருப்பப்படுறத இந்த துபாய் லைஃப்ல நம்மளோட விஐபி இக்னோர் விளாக்ஸ் சேனல் மூலியமா நீங்க சொல்றதுக்கு என்ன சொல்லணும்னு விருப்பப்படுறது சொல்லலாம். இங்க இருந்துகிட்டு சொல்லணும்னா ம். சாமியை வந்துட்டு வேண்டிக்கிங்க. எதுவும் கை கால வந்துட்டு சாமியை வேண்டிக்கிங்க. கை கால் எதுவும் வந்துட்டு இது இல்லாம வந்துட்டு கை கால் தெம்போட இருந்தா போதும். அது மட்டும் உடலுக்கு எந்த ஒரு இதுவும் வந்து வராம. உங்களை பெத்தவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்க இருந்துகிட்டு உங்களை பெத்தவங்களுக்கு அவங்க இங்க அனுப்பிச்சுட்டு இருப்பாங்கல்ல உங்களை செலவு பண்ணி, அதுக்காக எதை பத்தியும் நினைக்காம நீங்க அங்க சாப்பிட்டு நல்லபடியா இருந்தா போதும். எதுவும் இங்க இருக்கிறவங்கள பத்தி எதுவும் கவலை வேண்டாம். இங்க எல்லாம் நல்லாதான் இருக்கு. இங்க இந்த துபாய் லைஃப் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு செட் ஆயிருக்கு? எவ்வளவு நாள்ல செட் ஆச்சு? நீங்க எவ்வளவு நாள்ல செட் ஆக்கிட்டீங்க? செட் ஆகிடுச்சுன்னா ஆரம்பத்துல வரும்போது ஒரு மாதிரியா தான் இருக்கும். அப்புறம் போக போக வந்துட்டு ஃபேமிலி ப்ராப்ளத்தோட எல்லாம் நினைச்சுக்கிட்டு அப்படியே அளவுல செட் ஆகிடும். ஒரு நாளடைவுல ஒரு 2-3 monthsல வந்துட்டு செட் ஆகிடும். நீங்க இங்க வரும்போது என்ன ஒரு ஆசை கனவோட வந்திருப்பீங்க? ஃபர்ஸ்ட் துபாய் வந்தது நீங்க வந்தீங்க வரும்போது உங்களுக்குன்னு என்ன ஒரு ஆசை, என்ன கனவோட நீங்க இந்த துபாய்க்குள்ள வந்திருப்பீங்க? அதெல்லாம் உங்களுக்கு பூர்த்தி ஆச்சுங்களா? ஒரு அளவு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? பூர்த்தி ஆயிருந்துச்சு. அமீரகத்துக்கு தான் வந்துட்டு முதல் முறையா வந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, வந்துட்டு முதல் வாட்டி வந்தாலும் ஆரம்பத்துல எது வேணாலும் அங்க ஊர்ல இருக்கும்போது நினைச்சிட்டு வர்றதான். ஆனா இங்க வந்து அது போல இருக்கிறது இல்ல. ஆனா இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த லைஃப் வந்துட்டு கண்டினியூ பண்ணணும். சரி, ஓகே பிரதர். இப்ப நம்ம சேனலுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட், ஃபர்ஸ்ட் மெம்பர் நீங்க தான். நீங்க நம்ம சேனலுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க சேனலுக்கு நல்லபடியா வந்துட்டு வரணும், என்னுடைய வாழ்த்துக்கள். சரி, ஓகே, தேங்க்யூ பிரதர். உங்களுடைய பேரு? விஜய். விஜய். உங்க வாழ்த்துக்கள் விஜய். கண்ணன். ஓகே, தேங்க்யூ பிரதர். உங்க நேம் என்ன? பிரபா. பிரபா. இந்த துபாய் லைஃப் நீங்க எப்படி என்ஜாய் பண்றீங்க? உங்களுக்கு கடவுள் நம்பிக்கைங்கிறது இங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு இருக்கு? கடவுள் நம்பிக்கைன்றது துபாய் வந்ததுல இருந்து சுத்தமா எல்லாமே போயிடுச்சு. எதனால? என்ன காரணம்? லைஃப் அப்படி போயிட்டு இருக்கு, என்ன பண்றது? நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. நம்ம நினைச்ச நேரத்துக்கு ஊருக்கு போக முடியாது, கஷ்டம். நீங்க இங்க என்ன நினைச்சு வந்தீங்க? 2 வருஷத்துல சம்பாரிச்சு செட்டில் ஆயிரணும்னு நினைச்சு வந்தோம். காசு வருது, வீட்டுக்கு அனுப்புறோம், காலியா போகுது. எப்படி போகுது எப்படி வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. எப்படி போகுது முடியுமா? வாய்ப்பே இல்ல. அது போற வழி போயிட்டு தான் இருக்கும். வந்தாச்சு ஒரு தடவை துபாய் வந்துட்டா திருப்பி சார் வரைக்கும் துபாய் தான். நீங்க இந்த துபாய் லைஃப்ல நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல ரொம்ப சேடான ஒரு விஷயம் என்ன இருக்கும்? சேடானா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் சேடாலாம் இல்ல. லைஃப் ஏதோ போயிட்டு இருக்கு, போறேன். மரத்துக்கும் செலவுக்கும் போயிட்டே இருக்கு, அப்படியே இருக்கு. திருவிழா விசேஷங்கள் அதைத்தான் ரொம்ப மிஸ் பண்றேன், மற்றபடி ஒண்ணும் இல்லை. இங்க இருந்து நீங்க உங்க ஃபேமிலிக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? எதுவும் இல்ல, சொல்றது இல்ல. அப்படியே இருந்தா என்ன சொல்லுவீங்க நீங்க? உங்களால சொல்ல முடியாத வார்த்தை இருக்கும்ல, உங்களால டைரக்டா ஒரு வார்த்தை பேச முடியாம இருக்கலாம். சோ அதை நீங்க இந்த சேனல் மூலியமா சொல்லலாம்ல. சொல்ல முடியாது, தெரிஞ்சு பார்த்துட்டாங்கன்னா அது கஷ்டப்படுவாங்க.